வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இன்னைக்கு நம்ம பூந்தமல்லி திருமழிசையில சூப்பரான ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் நிறைஞ்சிருக்க ஒரு லே அவுட்டை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். சிஎம்டிஏ லிமிட்ல அமைஞ்சிருக்கு. ஸோ பூந்தமல்லி திருமழிசை சரௌண்டிங்ல குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்ல குத்தம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, நசரத்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ அந்த சரௌண்டிங்ல அதுக்கு பக்கத்துல நீங்க பிளாட்ஸோ இல்ல வீடியோ தேடிட்டு இருக்கீங்கன்னா கரெக்டான வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் மனோஜ், இது வேதா ஹோம் அண்ட் லேண்ட் யூடியூப் சேனல். ஸோ அது மூலியமா தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராஜெக்ட் வீடியோ ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோட கேஜி கார்டன் இந்த லேஅவுட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த லேஅவுட் பத்தி சொல்லணும்னா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமா 18 பிளாட்டா ஸ்பிளிட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இப்போ 5 ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. இன்னும் 13 பிளாட்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேசிங் வேணும், பிடிச்ச பிளாட் வேணும்னா இமீடியட்டா வாங்க. மினிமமா 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இந்த லேஅவுட்குள்ள பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு சூப்பரா இன்டர்லாக்லாம் இருக்கிற மாதிரியான அழகான ஒரு ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் பண்ணி அழகா பிரிச்சு வச்சிருக்காங்க. உள்ள பாருங்க, 3 பேஸ் கனெக்ஷன், ஈபி கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவனி ட்ரீஸ் இருக்கு. இந்த சரௌண்டிங் நல்ல ரெசிடென்ஷியலான இடம் தாங்க. எக்ஸாக்டா இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னா, திருமழிசை வெள்ளவேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழகா ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. திக் ரெசிடென்ஷியலுங்க. எனக்கு பின்னாடி பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ஆப்போசிட்ல பாருங்க ஃபுல்லா வீடு இருக்கு. இந்த சைடு பாருங்க ஃபுல்லா வீடு இருக்கு. உங்களுக்கு எந்த சரௌண்டிங்ல பார்த்தாலுமே ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாவே வீடு தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்ல தூரமா இருக்க அபார்ட்மெண்ட்ஸ் தான் தெரியும். ஏன்பா அப்படின்னா, நமக்கு இந்த பேக் சைட்ல தான் நம்மளோட திருமழிசை சேட்டலைட் சிட்டி வரப்போகுது. ஸோ அது வந்து ஒரு 1600 ஏக்கருக்கான ப்ராஜெக்ட். அங்க உங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு சேட்டலைட் சிட்டியா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இங்க பிளாட்டே கிடைக்காது. ஸோ இன்னைக்கு இவங்க 39 லட்சத்துல இருந்து இங்க பிளாட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 49 லட்சத்துல இருந்து கஸ்டமைஸ்டு வில்லா, தனி வீடு இந்த திருமழிசை இந்த பூந்தமல்லி இந்த சரௌண்டிங்ல 50 லட்சத்துக்கு உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் தான் கிடைக்கும். அதுல உங்களுக்கு யூடிஎஸ்ஸா கொஞ்சம் தான் இடம் கிடைக்கும். ஆனா இங்க உங்களுக்கு 49 லட்சத்துல இருந்து உங்களோட கனவு வீடை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ இடமும் உங்களுக்கு சொந்தமாயிடும், வீடும் சொந்தமாயிடும். நான் ஏன் இங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இங்க பக்கத்துல என்ன இருக்கு, பக்கத்துல ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சென்னை பப்ளிக் ஸ்கூலுக்கு இங்க இருந்து கரெக்டா ஒரு 3 நிமிஷம் தாங்க. பனிமலர் காலேஜ் பக்கத்திலேயே இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சரௌண்டிங்ல இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் இந்த சரௌண்டிங்ல நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா பக்கத்திலேயே கொக்கோகோலா கம்பெனி, பக்கத்திலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டரி அவுட்லெட்ஸ். ஸோ இந்த சரௌண்டிங் உங்களுக்கு திருமழிசை ரோடு, இந்த திருவள்ளூர் போற இந்த திருமழிசை ரோடு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, ஃபேக்டரி அவுட்லெட்டா நல்லா டெவலப் ஆயிருக்கும். ஸோ வேலை வாய்ப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே கொஞ்சம் ஆவடி வழி அம்பத்தூர் வழியா நீங்க போறீங்கன்னா ஐடி காரிடார்ஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கிருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்லயே நீங்க எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்குக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபியூச்சர்ல நசரத்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஒன்ஸ் நீங்க மெட்ரோ ஏறிட்டீங்கன்னா சென்னை உள்ளேயும் வெளியிலையும் அழகா சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். மெட்ரோ பத்தி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல 39 லட்ச ரூபாய்க்கு பிளாட் கேட்டீங்கன்னா சிரிப்பாங்க, ஏன்னா இருக்காது. ஸோ இன்னைக்கே வாங்கிக்கங்க. 200% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரதுக்கான நல்ல பிரைமான லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எப்படிப்பா இவ்வளவு ஏறும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியோட டெவலப்மெண்ட், அந்த ப்ராப்பர்ட்டி சுத்தி இப்ப என்ன இருக்கு, ஃபியூச்சர்ல என்னென்ன வரப்போகுதுன்னா, ஸோ இப்போ ஆல்ரெடி இங்க இல்லாததே இல்லை. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நம்ம லேஅவுட்டுக்கு அப்படியே பேக் சைடு தான் இருக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு 2 மாசத்துல அதை லான்ச் பண்ணிடுவாங்க. கிளாம்பாக்கத்துல மிஸ் பண்ணவங்க, கோயம்பேட்டுல மிஸ் பண்ணவங்க எல்லாம் இப்ப இங்க வாங்கிக்கங்க. ஏன்னா கோடீஸ்வரனா இருக்கிற எல்லாமே ஒரு காலத்துல பேச்சா இருக்கும். ஒரு டாக்கா இருக்க இடத்துல வாங்கியிருப்பாங்க. என்னப்பா இங்க இது நடந்துட்டு இருக்காமே, இது வரப்போதாமேன்னு. அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினவங்க தான் நல்ல ரிட்டர்ன் எடுத்து கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. இப்போ இங்க சேட்டலைட் சிட்டி வர போகுது, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். ஒன்ஸ் அது வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாகும். ஆல்ரெடி உங்களுக்கு ரெசிடென்ஷியலா நல்லா டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ இமீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வரவங்களுக்கும் சரி, இல்ல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு நல்ல ரேட்டுக்கு விற்கணும் நீங்க இடம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸா இருந்தாலும் சரி, இது ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ். ஸோ இந்த லொகேஷன் பிரைமான லொகேஷன். கனெக்டிவிட்டி போனோம் அப்படின்னா இதுதான் சென்னையில பெஸ்ட் கனெக்டிவிட்டி. ஏன்னா நீங்க எந்த டைரக்ஷன்ல 5-10 நிமிஷம் போனாலும் ஸ்டேட் ஹைவே, நேஷனல் ஹைவே தான் போய் கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா பெங்களூர் நேஷனல் ஹைவே, இந்த பக்கம் போனீங்கன்னா திருவள்ளூர் வழியா திருப்பதி நேஷனல் ஹைவே. இந்த மாதிரி உங்களுக்கு 2 டைரக்ஷன்லயுமே நேஷனல் ஹைவேயை கனெக்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் மோர் ஓவர் நம்ம இதுவே ஸ்டேட் ஹைவே தான்.
இந்த கனெக்டிவிட்டியே. ஸோ ஸ்டேட் ஹைவே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைமான லொகேஷன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நெகோசியேஷன்ஸ் இருக்கா, இதுக்கு சைட் விசிட்டுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, என்கொயரி இருக்குன்னா டைரக்ட் டெவலப்பர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அவங்க கிட்ட பேசிக்கங்க. இது CMDA ரெரா அப்ரூவ்டு. ஸோ உங்களுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பிளாட் வாங்க போறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து உங்கள் கையில் ஒரு 10 லட்சம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். பேலன்ஸ் எல்லாமே லோனில் போய்க்கலாம். ஸோ அந்த டவுட்டு, அந்த என்கொயரி, ஸோ அது அந்த டீட்டெயில் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் வரணுங்க, எங்கள் வீட்டில் 3-4 பேர் வராங்க, நாங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு தாங்க முடிவு பண்ணுவோம், ஆனால் எப்படி வரதுன்னு தெரியலன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கேப் ஃபெசிலிட்டிஸ் அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஜம்முன்னு வாங்க, பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சைட்டை வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்கன்னு எப்படி இவ்வளோ தைரியமாக சொன்னேன்னா, இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லே அவுட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஸாக டெவலப் ஆகிருக்கு. நல்ல ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் நோன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லை. 30 அடியில் ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய வசதியும் இருக்குது. ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக எல்லா டெவலப்மெண்ட்டும் வந்துக்கிட்டும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட்டை வந்து பாருங்கள், புக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, நான் பார்க்குறேன் யார் புக் பண்ணுறீங்கன்னு.